இந்த நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து 2023 2024 எம்சிக்யூ 4வது எம்சிக்யூடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கேள்வியை தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அந்த சாராம்சம் இதாக தான் இருக்கும். அதாவது F2iO2 ப்ளஸ்டையும் F2BrO2 மைனஸ்டையும் IBrCl3 மைனஸில், அதாவது இதெல்லாம் சூத்திரங்களாக இருக்குது. இந்த சூத்திரங்களுக்குரிய வெஸ்பர் மாடல் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதாவது இதனுடைய வடிவம் என்னன்றதான் அதை கேட்ட கேள்வி. வெஸ்பர் மாடல்னு அதை சொல்லுவாங்க. இப்போ இந்த வெஸ்பர் மாடல்ற விரிவாக்கம் இதுதான் வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் ரிப்பல்சன் தியரின்னு சொல்கிறது. அதாவது வலுவள ஓட்டு இலத்திரன் சோடி தள்ளுகை கொள்கை என்று சொல்லப்படுற கொள்கை அடிப்படையை வச்சு தான் இதனுடைய வடிவங்களை நாங்கள் தீர்மானிக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் முதலாவது இந்த வடிவங்களை தீர்மானிக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சது 2 பேரும் யாருன்னு சொன்னால், ஒன்று வந்து அதாவது கிலஸ்பி என்றவரும், 2வது வந்து நைஹோம் என்பவரும் தான். இந்த 2 பேரும் தான் இந்த இதுகளை இது சம்மந்தமான விடயங்களை கண்டுபிடிச்சி இந்த கொள்கை விடயங்களை உருவாக்குனவங்க. அந்த அடிப்படையில் முதலாவது பார்ப்போம். முதலாவது அணுவில் வந்திருக்கிற இதை பார்ப்போம். F2iO2 ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் கீறணும். இந்த ஸ்ட்ரக்சர் கீற முதல் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலைன்னு சொன்னால், இதண்ட லூயி வடிவத்தை கீறணும். லூயி மாடலை கீறணும், வடிவம் கீறணும். இதில் அந்த வடிவம் வந்து லூயி எப்படி அந்த வடிவம் கீறினார்ன்ற பார்த்து கீறணும். இதுக்கு முதலாவது வந்து நாங்கள் லூயிட வடிவம் மைய அணுவை தெரிவு செய்யணும். இப்போ மைய அணுவை தெரிவு செய்கிறதுக்கு 2 விதங்களை நாங்கள் ஒன்று கையாளுறது. ஒன்று வந்து மைய அணு எப்படின்னு சொன்னால், இந்த அணு வந்து மைய அணுவாக இருக்கிறது வந்து மைய அணு வந்து என்னவாக இருக்கும்னா, கூடுதலான வலுவளவு ஈற்றோட்டு இலத்திரங்களை கொண்டிருக்கணும். ரைட். அப்போ சரி, அப்படியே கொண்டிருந்தால் அதை நாங்கள் தெரிவிச்சலாம். இப்போ இப்படி பார்க்கும்போது ரெண்டுமே எஃப்க்கும் ஐக்கும் ஒரே வலுவளவு இலத்திரங்கள் தான் இருக்குது. இப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்னு சொன்னால், இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும்னா, அது ரெண்டையும் ஒப்பிடணும். அதை ஒப்பிடும்போது எதுக்கு குறைவான 2வது இந்த மைய அணுவை தெரிவு செய்கிறதில் முக்கியமானது என்னென்னா, 2ம் சமனாக இருந்துன்னு சொன்னால், 2 இருந்தால் இது 2 சமனாக இருந்துன்னு சொன்னால், இதில் வந்து குறைவான தன்மை கொண்டுள்ள அணுவை தெரிவு செய்யணும். நாங்கள் மின்னேற்றன்மை கொண்டுள்ள அணு. அப்போ தான் இந்த பொண்டு வந்து மின்னேற்றன்மை வித்தியாசம் குறைவாக இருக்கும்போது அந்த பொண்டை அதாவது பிணைப்பு வந்து நல்ல இறுக்கமாக வரும். அப்போ அப்படி உரித்தன்மை கூட வரும். அப்போ மின்னேற்றன்மையை வந்து குறைவான மின்னேற்றன்மையுடைய ஒரு மூலகமாக இருக்க வேணும். அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம் 2ஐயும் பார்க்கும்போது ஐ தான் இதில் குறைவாக இருக்குது. ஆகவே இது ஸ்ட்ரக்சர் லூயி ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறேன். இப்போ லூயி ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்து எஃப் எடுக்கிறேன். இது வந்து வலுவளவு 1 தான். அப்போ அந்த அடிப்படையில் நான் ஐக்கு வந்து அதாவது அயடினுடைய புல்லடியாகவும் ஃப்ளோரினுடைய டொட்டன்னும் எடுக்கிறேன் இலத்திரன்களை. அந்த அடிப்படையில் இதுக்கு 2 அப்போ 6 இலத்திரன் 7 இலத்திரன் இதுக்கு வந்துடுது. இதில் 1 இலத்திரன் எடுத்து செஞ்சுருக்கேன். அடுத்தது அயடினுக்கு 1 இலத்திரன் எடுத்திருக்கேன். இன்னொரு ஃப்ளோரின் எடுக்கிறேன். இன்னொரு ஃப்ளோரின் கவுண்டிங்கை பார்த்தேன்னு சொன்னால் இது 6. ஆகவே மொத்தமாக இது 7 ஆயிரும். ஆகவே இது ஃப்ளோரினும் 2 ஃப்ளோரினும் சரி. அடுத்த மிச்சமாக இருக்கிற 2 ஒட்சிஜன் இருக்குது. 2 ஒட்சிஜனுக்கு வந்து 2 வலுவளவு. ஆகவே பிணைப்பு வந்து 2 வாரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அயடினில் 2 இலத்திரன் ஒட்சிஜனில் 2 இலத்திரனையும் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் உருவாக்க பார்க்குறேன். ரைட். அப்போ அது ஒரு ஒட்சிஜன் சரி. அடுத்த ஒட்சிஜன் எடுத்தேன்னு சொன்னால் இது 2ம். அடுத்தது வந்து 2 ஒட்சிஜன்ட அப்போ 3 2 6. அப்போ இதுவும் சரி. இப்போ ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம்னா லூயி ஸ்ட்ரக்சர் இது சரி. இப்போ நாங்கள் அடுத்தது வெஸ்பர் மாடலுக்கு கொண்டு வரணும். இதை வந்து நாங்கள் வெஸ்பர் மாடலுக்கு கொண்டு வரும்போது வெஸ்பர் மாடல் எப்படி இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா, ஐ இருக்குது. ஓகே, இதில் ஒரு எஃப் பிணைப்பு, இதில் எஃப் பிணைப்பு வருது.
அதன் அடிப்படை இது ஆக்சிஜன் வந்து இரட்டை பிணைப்பு, இதுவும் இரட்டை பிணைப்பு. ஆனால் இரட்டை பிணைப்பு நாங்கள் இங்கே வந்து பங்கீடு வளைவு பிணைப்பாக ஒரு பங்கீடு வளைவு இருந்தாலும் இதை நாங்கள் வந்து ஒரு பிணைப்பாக தான் எடுப்போம். வெஸ்பர் மாடலில் 1 எடுப்போம். இப்போ வெஸ்பர் அலகு வந்து இது கொண்டு இதுக்கு ஆக்சிஜன் அயனி கொண்டு இது 2 3 4 எடுப்போம் வெஸ்பர் மாடலில். இப்போ அடுத்தது இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கு, இந்த லூயி ஸ்ட்ரக்சரில் இந்த ஸ்ட்ரக்சர் மாடலை பார்த்தோம்னு சொன்னால் இது அவ்வளோ சேர்ந்து ஒரு ப்ளஸ் வந்துட்டு அதை கருத்துன்னு சொன்னால் 2 4 6. அப்போது இவர்கிட்ட இருந்த அயடினில் இருந்த ஒரு இலத்திரன் வந்து வெளியில் போயிட்டு, அயடினில் இருந்த ஒரு இலத்திரன் வந்து வெளியில் போயிட்டு, ஆகவே தான் இந்த ப்ளஸ்ஸாக வந்திருக்குது. இப்போ இங்கே வச்சு நாங்கள் லூயி மாடலில் வந்து இப்போ அயடினுக்கு வந்து ஒரே ஒரு ப்ளஸ் வரும். இப்போ இதில் அயடினுக்கு ஒரு ப்ளஸ் வந்துடும். அப்போ இதில் இருக்கிற மொத்தமாக இருக்கிற பிணைப்பு ஜோடிகள்ண்டா 4 பிணைப்பு ஜோடி தான் இருக்க போகுது. 4 பிணைப்பு ஜோடிகள். அப்போ தனிச்சோடிகள் பார்த்தீங்கன்னா தனிச்சோடி ஒன்றும் இல்லை. அப்போ 4 பிணைப்பு ஜோடிகளுக்கு உள்ள என்ன தள்ளுகை விசையை பார்த்தோம்னா முதல்ல இந்த தள்ளுகை விசைக்குரிய அமைப்பை பார்க்குறோம்னு சொன்னால் முதலாவது வந்து பிணைப்பு ஜோடிகளுக்கும் இடையில் உள்ள தள்ளுகை வந்து அதாவது பிணைப்பு ஜோடி தனிச்சோடி தள்ளுகையை விட குறைவாக இருக்கும். இதைத்தான் இங்கே பார்க்கணும், தள்ளுகையை விட குறைவாக இருக்கும். அடுத்து வந்து தனிச்சோடி தள்ளுகையை விட குறைவாக இருக்கும் பிணைப்பு ஜோடி தனிச்சோடி தள்ளுகை. அதான் இந்த இப்படி போட்டு காட்டுறேன். அந்த அடிப்படையை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து எல்லாமே பிணைப்பு ஜோடி தான் இருக்குது, தனிச்சோடி என்ற எதுவுமே இல்லை. ஆகவே பிணைப்பு ஜோடி தள்ளுகை விசை வந்து குறைவாக இருக்கும். ஆகவே அதே தளத்தில் வந்து இது என்ன செய்யும், செங்குத்தாக பிணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது குறைவான இது இருக்கிறபடியா, அப்போ என்ன தள்ளுகை விசை இருக்கிறபடியா. ஆகவே இது வந்து என்ன செஞ்சுருக்கும், ஆகவே இது 90 வரும்போது இது ஒரு நான்முகி வடிவத்தை பெறும். இது வந்து நான்முகி வடிவத்தை பெறும். இரு வடிவம் வந்து நான்முகியாக இருக்கும். சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்த மாடல் வந்து எங்களுக்கு F2BR2. அடுத்த மாடல் வந்து F2BRO2-. இப்போ இதில் நேரடியாக நாங்கள் இதுக்கு போவோம். இதில் என்ன லூயி இப்படிய ஸ்ட்ரக்சருக்கு போகும். அப்போ அதில் மைய நூலாம் தெரிவிச்சிடலாம் முன்னு பார்த்துட்டோம். ஆகவே பிஆருக்கு நான் ரெண்டு எஃப்ஐ இணைக்க பார்க்குறேன். அப்போ இதில் 2 4 போயிட்டு 4 2 6, ஆகவே 7 வந்துட்டு. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இது எஃப். அப்போ இதில் 2 இதில் 2 இதில் 2 போகிறேன். அப்போ 2 எஃப். சரி, இப்போ ஓவுக்கு எடுத்தோம்னு சொன்னால் ஓவுக்கு மேலுள்ள மாதிரியே தான் இவருக்கு 2 வலுவலை வந்தபடியாக இவரை அட்ஜஸ்ட் பண்ண நான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை போடுறேன். அடுத்தது இதுக்கும் அதே மாதிரி 2 வலுவலை கேட்ட மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை போட்டு லூயினுடைய அமைப்பை உருவாக்கிட்டேன். உருவாக்கின பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இது -1 இருக்குது. ஆனால் பிஆர் எலக்ட்ரன் பார்த்தோம்னா 2 4 6 இருக்குது. அப்போ பிஆருக்கு ஏற்கனவே ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட, அதாவது 7 எலக்ட்ரன் இருக்கணுன்றக்கா. அதில் மைனஸும் வந்து சேர்றபடியாக இதுக்கு வந்து மொத்தமாக 8 எலக்ட்ரன்கள் வந்து வலுவோட்டில் இருக்க போகுது. அப்போ 2 தனிச்சோடி எலக்ட்ரன்கள் வந்து இங்கே வரப்போகுது. அப்போ வெஸ்பர் மாடலை பார்த்தோம்னா வெஸ்பர் மாடலை பார்த்தோம்னு சொன்னால் இப்படி தான் வரும். அதில் வெஸ்பர் மாடல் பிஆர்எஃப் இலையும் ஒரு எஃப் வரப்போகுது. இது டபுள் பாண்ட் வரும், இதில் ஒரு டபுள் பாண்ட் வரும், 2 தனிச்சோடி இலத்திரங்கள் வரும். அப்போ இதை நாங்கள் ஒரு வடிவமைப்பில் எழுத வலிக்கிறோம்னு சொன்னால் இதை எப்படி எழுதுவோம்னு சொன்னால் 4 பிணைப்புச்சோடியும் ஒரு தனிச்சோடியும் வருது. இப்போ இப்படி ஒரு இது இருக்குமென்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் வளமையாகவே இதை சீசோ அமைப்பு தான் நாங்கள் சொல்லுவோம். 4 பிணைப்புச்சோடியும் ஒரு தனிச்சோடியும் இருந்தால் அப்படி சீசோ அமைப்புக்கு வருமெண்டு. ஆனால் சீசோ அமைப்புக்கு இங்கே வராது. காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே சீசோ அமைப்பில் வரணுமா இருந்தால் அந்த 4 பிணைப்புச்சோடியும் வந்து மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் வந்து என்னவாக இருக்கணும், சமனாக இருக்கணும். அது கருத்து என்னென்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸெண்ட் ஒரு மூலகம் இருக்குமாக இருந்தால் அதோட பிணைப்பு இல்லாட்டி ஏ ஒரு மைய அணுவாக இருந்தால்
அதோட பிணைப்பை ஏற்படுத்துகின்ற 4 பிணைப்புச் ஜோடிகளும் என்ன செய்யும், என்னுடைய மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் வந்து சமனாக இருக்கணும். அதோட ஒரு தனிச்சோடி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சீசோ வரும். அப்போ இது வந்து சீசோ முடலை வராது, இது பிழை. சரியா? இதுதான் சீசோ மாடல். இது சீசோ மாடல். ஆனால் இந்த மாடல் வந்து சீசோ மாடலாக வராது. அப்போ என்ன மாடலாக வர பார்க்கும் அப்படின்னு சொன்னால், இந்த தனிச்சோடி வந்து இந்த பிணைப்புச்சோடி ஒரு தள்ளுகை விசையை கொண்டு வந்தாலும் தனிச்சோடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தள்ளுகை விசையை கொண்டு வரும். அந்த மிகப்பெரிய தள்ளுகை விசை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த மிகப்பெரிய தள்ளுகை விசை இப்படி ஒரு தள்ளுகை விசைன்னா அது எப்பயுமே தனிச்சோடி வந்து 90 பாகை தள்ளுகை விசையோடு தான் தளத்தோடு இருக்கும். அப்போ இதோட ஒரு அமைப்பும் அடுத்தது வந்து ஒரு தனிச்சோடி இருக்கிறபடியா அந்த தனிச்சோடி என்ன செய்யும், ஏதாவது ஒன்று இலகுவான ஒன்றை பிடிச்சி தள்ள வலிக்கணும். அப்போ எஃப்ன்றவரை பிடிச்சி தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவரை வந்து எஃப் வந்து தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே இப்படி ஒரு ஓட்சிஷன் செய்யும், இங்கே ஒரு ஓட்சிஷனும் வரும். அதுக்கப்புறம் எஃப் வந்து இப்படி ஒரு அமைப்பை கொண்டு வரும். அப்போ ரெண்டாவது எஃப்பை பிடிச்சி ஒரு தள்ளினோன்னே இந்த இதுக்குள்ளே சமப்படுத்தி பார்க்கும்போது இவர் வந்து ஓரளவுக்கு சமப்படுற நிலையெல்லாம் இப்படி இருப்பார். அப்போ இது வந்து பார்த்தா இப்படி பார்க்கும்போது ஒரு இந்த சைடால் பார்க்க சீசோ மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு என்ன தனிச்சோடியாக இருந்துன்னு சொன்னால் இப்படி மாறாமல் வச்சு கொண்டு இருக்கும். சரிதானே? ஆனால் இது என்னவாக இருக்கும்னு சொன்னால், இது வந்து இந்த அமைப்பு வந்து எங்களுக்கு முக்கோண இரு கூம்பகம் என்ற அமைப்பு மாறி இருக்கும். அதாவது உண்மையிலேயே இதில் இப்படி தள்ளி ஒரு 90 பாக்கி மேலே போயிட்டுண்டா இதை நாங்கள் எஃப்எண்டு எடுத்துடலாம். அப்போ இது ரெண்டும் இப்படி இருந்தால் சமப்படுத்தி கொண்டு இவர் மேலே நிற்பேர் இப்படி தனியாக. ஆனால் இது ரெண்டும் சமனாக இருந்தால் தான் இது நிற்கும். இல்லைன்னா ஒரு பெண்டாட ஒரு வளைவு ஒன்று இருக்கும் இதுக்கு. ஆகவே தான் இது என்ன செய்யும், முக்கோண இருகும்பகம் என்ற வடிவத்தை கொண்டிருக்கும். அடுத்த மாடலை நாங்கள் பார்ப்போம். அடுத்த கடைசி ஒரு மாடல் ஒன்று இருக்குது. அந்த மாடல் எப்படின்னு சொன்னால், அந்த மாடல் IBrCl3-. இப்போ இவருக்கு நாங்கள் இதை எடுத்து போட்டு பார்ப்போம். அதாவது லூயினுடைய ஸ்ட்ரக்சர் மாடலில் பார்ப்போம். இதில் சிஎல் எல்லாத்தையும் நிரப்பி கொண்டு வந்துடுவோம். சிஎல் இதில் 2 இங்கே ஒரு சிஎல் இதில் 2 நிரப்பி கொண்டு வருவோம். இன்னொரு சிஎல் ஒன்று இருக்குது. அப்போ சிஎல் இதுவும் சிஎல் ரைட். இப்போ 3 வந்துட்டுது. இப்போ அடுத்தது பிஆர் ஒன்று இணையணும். அதே மாதிரி தான் பிஆரும் அதில் ஒரு இதுவும் இல்லை பிஆர். சரி, இப்போ 7 எல்லாம் 8 ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த அமைப்பில் எங்களுக்கு என்ன ஒரு மைனஸ் இருக்குது. ஆகவே இங்கே பார்த்தோம்னா ஐடியனுக்கு 2 4 தான் இருக்குது. அப்போ 2 சோடி இலத்திரன்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேரப்போதேன். ஏற்கனவே இவர்கிட்ட வந்து ஒரு 3 இருக்குது. ஒரு மைனஸ் வேறு ஒன்று இங்கே வரவழிக்கிடுது. அப்படி என்று சொல்லும்போது எங்களுக்கு என்ன செய்யும், அப்போ 2 சோடி இலத்திரன்கள் இருக்குது. அப்போ 4 பிணைப்பு சோடியும் 2 தனிச்சோடியும் இருக்கும். அப்போ இதனுடைய வெஸ்பர் மாடலை பார்த்தோம்னா, இதனுடைய வெஸ்பர் மாடலில் பார்த்தோம்னா சொன்னால் அந்த வெஸ்பர் மாடலில் வந்து எப்படி இருக்குமென்று சொல்லிச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஐ இருக்கும், இதில் சிஎல், இதில் ஒரு சிஎல், இதில் ஒரு சிஎல், இதில் ஒரு பிஆர், இதில் ஒரு 2 இலத்திரன் சோடிகள் இருக்கும், 2 தனிச்சோடிகள் இருக்கும். இப்போ இந்த 2 தனிச்சோடியும் எப்படி இருந்தாலும் இந்த 4ஐயும் பிடிச்சி ஒரு தள்ளுற மாதிரி இருக்கும். 4ஐயும் பேலன்ஸ் பண்ணி தள்ளும். அப்போ தள்ள வலிக்கணும் போது இல்லை மின்னேற்றத்தின்மை வித்தியாசத்தை பார்த்தோம்னா இது எல்லாமே சமனாக இருக்கும். 3ம் இது ஒன்று மட்டும்தான் குறைவாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் மின்னேற்றத்தின்மை வித்தியாசம் வந்து மிக குறைவாக இருக்கும் இது 2ஐயும் விட. அப்போ இந்த தள்ளுகை கொள்கைக்கு பிறகு அவர் இருக்கிற வடிவம் இப்படி ஒரு வடிவத்தை தான் கொண்டிருப்பார். இது 2ம் மேலே வந்து இவர் ஒரு பக்கமும் இவர் ஒரு பக்கமும் சிஎல், இதுவும் சிஎல், இதுவும் சிஎல், இது பிஆர், இந்த பக்கத்துக்கு இப்படி வரும். அப்போ இந்த மாடலை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் மொத்தமாக
AX6 என்று சொல்லக்கூடிய 6 பிணைப்புகளை கொண்டிருக்கும். ஆகவே இது வந்து ஒரு எண்முகி வடிவான அமைப்பாக இருக்கும். அல்லது இது வந்து ஒரு நாட்சதுரமாக இருக்கும். ஆகவே 2 பக்கம் முனைகள் இருக்கிறபடியாக இதை நாங்கள் சொல்லலாம் என்னது நாட்சதுர இருகும்பகம் அப்படின்னு சொல்லலாம். நாட்சதுர இரு கும்பகம் என்றும் சொல்லலாம் இந்த வடிவத்தை. அப்போ இந்த வடிவங்கள் இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இதோட விடையை பார்த்தோம்னா விடை வந்து எங்களுக்கு 5வது விடை. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் அந்த விடையை மார்க் பண்ண இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விடையை 5வது விடையாக காணப்படும்.